சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். ராப்பகல் இல்லையே இரட்சகர் வழி செல்ல, ராப்பகல் இல்லையே இரட்சகர் வழி செல்ல, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வாய். ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வாய். தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த சந்தோஷமான ஜெப தியான வேளையில் வந்திருக்கலை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. ஒரு தொழிற்சாலையில எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது திடீரென்று அந்த தொழிற்சாலையினுடைய உரிமையாளர் அந்த இடத்துல வந்துடுறார். அப்ப அங்க வரும்பொழுது அந்த வேலை செய்கிற மனிதர்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டுல இல்லை, செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம போய்விடுகிறாங்க. தன்னுடைய கடமையை சரிவர செய்யாம இருந்து விடுகிறார்கள். இதை பார்த்த அந்த தொழிற்சாலையினுடைய உரிமையாளருக்கு அதிக கோபம் வந்து விடுகிறது. நாம் இப்பேற்பட்ட ஒரு தொழிற்சாலையை நம்ம கட்டி இத்தனை பேரை நம்ம வேலைக்கு வைத்திருக்கிறோம். இவர்களோ நல்ல வேலையை செய்யாம இப்படியாக சும்மாக வீணாக நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாம இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த உரிமையாளர் என்ன பண்றாரு, அந்த தொழிலாளிகள் மீது கோபப்பட்டு அவர்களை அந்த வேலையிலிருந்து நீக்கி விடுகிறார். அப்ப அவங்க பார்க்கும்போது அந்த தொழிலாளர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரிவர செய்யல. இரண்டாவது, தன்னுடைய உரிமையாளர் எப்பொழுது வருவார்னு சொல்லி அவர்களுக்கு தெரியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு எச்சரிக்கை இல்லாம செய்ய வேண்டிய வேலையை சரி செய்யாம இருந்து விடுகிறாங்க. இதனால அவருடைய வேலை பறி போனது. அப்போ உலகத்தின் அதிபதிகளே இப்படி செய்யும் பொழுது உலகத்தை படைத்த கடவுள், நம்மை படைத்த கடவுள் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து வழியாக நம்மை மீட்டிருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாவத்தில் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேச வாழ்ந்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாரு. அவருடைய இரண்டாம் வருகை நிச்சயமாக இருக்கும். அவருடைய வருகை எப்போ வரும், எப்படி வரும், எங்க வரும்னு சொல்லி யாராலும் யோசிக்க முடியல, யாராலும் சொல்ல முடியல. திருடன் வருகிற விதமாக, யாரு அறியாத நேரத்துல, யாருக்கு தெரியாத சூழ்நிலையில, ஒருவராலும் சொல்ல முடியாத இடத்துல அவர் வரப்போகிறார். எனவே நாம இந்த உலகத்துல வாழும்போது எப்படி வாழ போகிறோம், எப்படி நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஜீவிக்க போகிறோம், சற்று யோசித்து பார்ப்போம். பரிசுத்தமாக்கப்பட்ட மீட்கப்பட்ட நாம அவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டுமா, பரிசுத்தமாய் வாழ வேண்டுமா, நன்மை செய்து வாழ வேண்டுமா, விட்டு கொடுத்து வாழ வேண்டுமா, ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து வாழ வேண்டுமா, அல்லது இவை எல்லாற்றுக்கும் மாறாக உலக பிரகாரமான பாவ வாழ்க்கையை வாழ வேண்டுமா? எந்த வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம்? சரி யோசித்து பார்ப்போம். இயேசுடைய இரண்டாம் வருகை நிச்சயமாகவே இருக்கிறது. எச்சரிக்கை விடுதலாக நாம் இருப்போம். அதுதான் வேதம் சொல்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. ஆண்டவரின் நாள் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதியங்கள் வெந்துருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் வெளியாகும். இவைகள் எல்லாம் இப்படி அழிந்து போகிறவைகளாயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் என கண்பானவர்களே, ஆண்டவரின் நாள், ஆண்டுடைய வருகை திருடன் வருகிற விதமாக ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாத, ஒருவராலும் சொல்ல முடியாத நாளியாக இருக்கும். அப்பொழுது எல்லாமே வெந்துருகி மடமடவென்று அழிந்து போகும், ஒன்றுமே இல்லாம போகும். அப்போ நாம எப்படி இருக்க வேண்டும், இந்த சூழலில் நாம் எப்படி வாழ வேண்டும்? அதான் வசனம் சொல்லுது, நாம் பரிசுத்தமான நடக்கை உள்ளவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும்.
கடவுளுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். உலகை படைத்த நம்மை படைத்த இயேசு ஆண்டவர் வருகை நாட்கள்ல நாம எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்தோம் என்று சொல்லி நம்மை நியாயத்திற்க போகிறார். பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி உண்டு. தேவ பக்தியோடு அவருக்குள்ளாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு அளிப்பார், பரலோக வாழ்க்கையை தருவார். ஒருவேளை யார் பரிசுத்தம் இல்லாம தேவ பக்தி இல்லாம கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாம இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசு, அந்த பரலோக வாழ்வு இல்லை. இதை நாம் தெரிந்து கொள்வோம், எச்சரிக்கையாக நாம் இருப்போம். உலக பிரகாரமாக ஏதோ வாழலாம் என்று வாழாதபடிக்கு ஏசானவர் எப்ப வேண்டுமானாலும் வருவார். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கும் விதமாக பரிசுத்தமாக தேவ பக்தர்களாக நாம் தொடர்ந்து நாம் வாழுவோம். கடவுள் நம்மை பலப்படுத்துவார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இதயங்களையும் சினைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தாதி கர்த்தாவே, இந்த சந்தோஷமான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். உம்முடைய குமாரனாகி கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை நிச்சயமாக இருக்கிறது. அவருடைய வருகை நாளில நாங்கள் நியாயத்திற்கப்பட போகிறோம். அதற்கு ஏற்றாற் போல நாங்கள் பரிசுத்தமாகவும் தேவ பக்தியோடும் உமக்கு ஏற்ற கனி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் எச்சரிக்கை இல்லாத ஒரு நிலையில் தள்ளப்படாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. பிசாசின் கிரியைகள், பிசாசின் செயல்பாடுகள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றின் மத்தியிலிருந்து நீர் எங்களை விடுவிக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஒரு விசுவாச வாழ்வு நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசுவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.